துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். இவர் இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை அதிகம் தருவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக இவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மிக வெளிவட்டார நட்புகளும் மிக நன்மை தரும். உங்கள் மனைவியும் உங்களுக்கு சகல விஷயங்களும் உறுதுணையாக இருப்பார். மொத்தத்தில் சுக்கிர பகவான் இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் வழங்குவார். அடுத்து உங்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்து இவரும் உங்களுக்கு மிக நல்ல பலன்களையே அதிகம் வழங்குவார். சந்திர பகவானால் உங்களுக்கு எந்த கெடுபலன்களும் இந்த வாரம் அதிகம் இல்லை. அடுத்து செவ்வாய் பகவான் உங்கள் 2ஆம் இட அதிபதி, 7ஆம் இட அதிபதியாக செவ்வாய் பகவான் இவர் சற்று இந்த வாரம் உங்களுக்கு சில பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு தந்தை வகை உறவுகள் பிரச்சனை, உங்களுக்கு சில விரயங்களையும், விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அதிக விரயங்கள் ஏற்படாது. உங்களுக்கு இவர் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சகோதர வகையில் சில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக பார்ப்பதால் சில தொந்தரவுகள் உங்களுக்கு வீடு விஷயம், தாய் வகை உறவுகள் இவர்களாலெல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் செவ்வாய் பகவான் இந்த வாரம் உங்களுக்கு நடத்தி தருவார். அதிக கஷ்டங்களையே தருகிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு குரு பகவான் இவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் அமர்ந்து இவர் 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகவும், 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும், 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்ப்பதால் இவரால் உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகம் இருக்காது. குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு வேண்டிய பணமோ பொருளாதார கஷ்டங்களை எல்லாம் போக்கி தருவார். ஓரளவுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் நன்மைகளே அதிகம் நடக்கும், கெடுபலன்கள் குறைவாகத்தான் இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு புத்திரர்களை நினைத்து அதிகம் மனக்கவலை கொள்வீர்கள். ஓரளவுக்கு அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பதால் உங்களுக்கு மனதைரியத்தை அவர் 2ஆம் இடத்தில் இருப்பதால் சகல பிரச்சனைகளையும் குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்ய போகிறார். அடுத்து உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து மிக நல்ல பலன்களை தருவார். உங்களுக்கு வேண்டிய தைரியங்களையும், தனலாபங்களையும், பொருள் வரவுகளையும் ராகு பகவான் உங்களுக்கு தருகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது இவர்களெல்லாம் அமர்ந்து உங்கள் ராசிக்கு சில விரயங்களை அதிகமாக தர பார்ப்பார்கள். குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நடக்க இருக்கும் விரயங்கள் அனைத்தும் குரு பகவான் பார்த்து கொள்வார். எந்த பிரச்சனைகள் அதிகம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களே அதிகம் நடக்கும், கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். சுபம்.